ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நோக்கி நகர்றாங்க. ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்க முடியல இவங்களால். ஒன்று பாஜகவோட கூட்டணிக்கு போகணும், அப்படி இல்லைன்னா பாஜகவோட தங்களை இணைச்சிக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான் அவங்க சைட்லேருந்து டிஸ்கஷனில் ஓடிக்கிட்டு இருக்குது. வழக்கில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் வழக்கு சந்திக்காத தலைவர்கள் யார் இருக்கிறாங்க? அப்படி ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அரசியல்வாதியாகவே அவங்க இல்லைன்னு பொருள். இப்போ வேறு வழி இல்லாமல் நிர்கதியாக இவங்க என்ன செய்கிறாங்க, ஓடி போய் அமித்ஷா காலில் விழக்கூடிய சூழலில் தான் இருக்குது. அதுக்கு தான் அவன் டெல்லிக்கே போயிருக்கிறான் அப்படின்றது தான் தகவல். யார்? அந்த ஆதவ அல்ல, அது இணைப்பாரா? ஏன்னா தன்னுடைய கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டாரு. அவங்களோட கொள்கை அதுவும் மண்ணாது. இவனுக்கு என்ன இருக்குது? கட்சிக்கு தான் கொள்கை, இது கம்பெனி தானே. என் தலைவருக்காக பார்த்தோன்னா உயிரை கொடுப்பேன், மயிரை கொடுப்பேன்றான். அப்புறம் அவனுக்கு என்ன கட்சி இருக்குது? அப்போ தலைவர் எங்கே இருக்கிறாரோ அவங்க அங்கே இருப்பாங்க. அப்போ இவர் பிஜேபிக்கு போவார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இவருடைய மைனாரிட்டி ஓட்டுக்களை விஜய் இழப்பார். விஜய் தாவேக்கா கொண்டு போயிட்டு பிஜேபியோட இணைச்சாலும் சரி, அல்லது என்டிஏல கூட்டணிக்கு போனாலும் சரி, அங்கே மைனாரிட்டி ஓட்டுகள் எல்லாமே திமுக தரப்புக்கு போயிடும். தாவேக்கால பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான, மூர்க்கமான, ரவுடித்தனமான ஆட்கள் இருக்கிறாங்க. விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லைங்க. அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியாக இருக்குது. அந்த கம்பெனி என்னன்னு கேட்டால் ஒரு ரவுடிகள் கம்பெனி மாதிரி இருக்குது. குஷியானதெல்லாம் தேடிட்டு தனிப்படையெல்லாம் போயிருக்கு. தனிப்படைக்கெல்லாம் ஒருத்தான ஆளே கிடையாது. யார்? குஷியானதெல்லாம் தனிப்படைக்கு ஒருத்தான ஆளா. நேர்களை வணக்கம். என்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு சேகர் அஜய்சங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கரூரினுடைய சம்பவத்துக்கு பிறகு அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டத்தை எட்டியிருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட பாதை என்னவா இருக்குதுன்னு பார்க்குறீங்க? அடுத்த கட்ட பாதைன்றது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. இப்போ நடந்து வரக்கூடிய சூழலாம் பார்த்திங்கன்னா, அவங்க பாஜகவோட பாஜகவோட கூட்டணிக்கு போகணும், அப்படி இல்லைன்னா பாஜகவோட தங்களை இணைச்சிக்கணும். இந்த 2 ஆப்ஷன் தான் அவங்க சைட்லேருந்து டிஸ்கஷனில் ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நோக்கி நகர்றாங்க. ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு தாங்க முடியல இவங்களால். இது மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி, பின்னடைவு அப்படின்னு சொன்னால், இது மாதிரியான அரசியல் பின்னடைவுகள்லாம் கடந்த காலத்தில் ஜெயலலிதா சந்திச்சிருக்கிறாங்க, திமுகவும் சந்திச்சிருக்கு. மிகப்பெரிய பழியெல்லாம் சுமத்தி இருக்கிறாங்க திமுக மேலே. ராஜீவ் கொலைக்கே காரணம் அந்த குண்டுவெடிப்பு மற்றும் அந்த ராஜீவோடு சேர்ந்து இறந்து போன அந்த 6 பேர். அந்த ராஜீவோட படுகொலைக்கே திமுக தான் காரணம்லாம் ஒரு காலத்தில் குற்றச்சாட்டு 91 இந்த குற்றச்சாட்டுலாம் வந்தது. அப்போ அதை எதிர்த்து தான் இவங்க அரசியல் களமாடினாங்க. பெரிய கட்சி, ஆண்ட கட்சி பார்த்திங்கன்னா 0 எம்எல்ஏ, 1 எம்எல்ஏன்ற நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்ட கடந்த காலத்தில் தான் இருக்குது. ஜெயலலிதா அவர்களும் பார்த்திங்கன்னா பல முறை ஆட்சி இழந்திருக்கிறாங்க. திமுக எதிர்த்து அரசியல் களமாடிருக்காங்க. பல வழக்குகளை சந்திச்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே இது பொதுவானது தான். அப்போ வழக்குகள் சந்திக்கிறது வேணால் வித்தியாசங்கள் வேணா இருக்கலாம், வழக்கில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் வழக்கு சந்திக்காத தலைவர்கள் யார் இருக்கிறாங்க? அப்படி ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அரசியலே அவங்க பண்ணலன்னு தான் பொருள். அரசியல்வாதியாகவே அவங்க இல்லைன்னு பொருள். இப்போ சீமான் மீது 224 வழக்கு இருக்குது. அவர் எங்கே போய் யார்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டார்? ஒரே ஒரு எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரில் கூட இவர் பேர் இல்லை, கட்சியினர் பேர் தான் இருக்குது. அதுக்குள்ளே இவங்க ஓடி போய் சரணடைய வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களும் வெளிப்படையாகவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த யாரோ சில பேர்லாம் இருக்கிறாங்களே, இந்த அரசியல் புரோக்கர்கள்லாம் இருக்கிறாங்களே, இந்த கோலாகலா சீனிவாசன் இதோ பேர்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் கூப்பிட்றாங்க. அவங்க தான் வெளிப்படையாக கூப்பிட்றாங்க. உங்களுக்கு இனிமேல் பலம், உங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான். இங்கே பாதுகாப்பு விஜய்க்கு என்ன பிரச்சனை? பாதுகாப்பு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரால் தான் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இன்றைக்கி தமிழ்நாடு அப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கமெண்ட்டு கூட பார்த்தேன், சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. அது உண்மையிலே அது நியாயம், உண்மையானது தான். என்னென்னா, ஒரே ஒரு மீட்டிங்கில் எல்லா கட்சியும் நல்ல கட்சி ஆக்கிட்டியே அப்படின்னே ஒரு காமெடி வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு மீட்டிங்கில் எல்லா கட்சியும் நல்ல கட்சி ஆக்கிட்டியே. இப்போ யாருக்கு என்னக்கா, விஜயை காட்டிலும் மற்ற எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான். திமுகவா, அண்ணா திமுகவா, காங்கிரஸா, பிஜேபியா, விசிகாவா, நாம் தமிழரா,
எல்லா சர்வ கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல கட்சி ஆக்கிட்டியே அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை படித்த சிரிப்பு தான் வந்து எனக்கு. ஏன்னா அப்படி தான் ஆயிடுச்சு. எந்த அரசியல் கட்சி இந்தியாவில் ஒரு ஊர்வலம் நடத்தி 41 பேர் வந்து இறந்தது, இன்னும் சொல்லப்போனால் வந்து தம்பி சாட்டையோட லாங்குவேஜில் சொன்னோம்னா, மொழியில் சொன்னோம்னா 43 எண்ணிக்கையில் சொன்னோம்னா, எப்படி சாட்டை தான் 43 கரெக்டாக சொன்னேன். உண்மை, அது கரெக்டு, 100% கரெக்ட். நான் கூட யோசிக்கவே இல்லையா, வந்து தம்பி சாட்டை வந்து ரொம்ப கரெக்டாக யோசனை பண்ணியிருக்காரு. அது எப்படி 43ன்னா ஒரு கர்ப்பிணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகள் வயிற்றில் இருந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை அது. நம்ம இவ்வளோ யோசிக்கல பாருங்கள். நான் கூட அதை யோசிக்கவே இல்லை. கர்ப்பிணி நம்ம வச்சோமே தவிர 2 பிள்ளைகள் இருந்திருக்கு. ஆக 43. ஸோ 43 மரணங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணமானது ஒரு அரசியல் கட்சி. அது கட்சியா, கம்பெனியா, கடையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. முழுக்க முழுக்க அது அரசியல் கட்சியே இல்லைன்றது தான் தகவலாக இருக்குது. இப்போ வேறு வழி இல்லாமல் நிர்கதியாக இவங்க என்ன செய்கிறாங்க, ஓடி போய் சரணடையக்கூடிய சூழல் இருக்குது. அமித்ஷா காலில் விழக்கூடிய சூழல் தான் இருக்குது. அதுக்கு தான் அவன் டெல்லிக்கே போயிருக்கிறான் அப்படின்றது தான் தகவல். யார்? அந்த ஆதவர்ஜன். ஸோ அதனால் என்னுடைய பார்வை என்னென்னா, இனி இவங்களுக்கு வந்து கேட்டால் அரசியலில் வந்து இயக்கக்கூடியவங்களாக வந்து பிஜேபி இருப்பாங்க. அதில் வந்து நேற்றைய தினம் வந்து மிகப்பெரிய ஒரு வியூகம் அவங்களுக்குள்ளே வந்து அமைக்கிறது சம்மந்தமாக டிஸ்கஷன் வந்து ஓடிட்டுருக்குது. ஜான் ஆரோக்கியசாமி தான் அதுக்கான வேலைகள் பண்ணும்போது என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா, ஒன்று நீங்கள் வந்து பிஜேபியோட தாவேக்காவை இணைச்சிருங்க, முதல் ஆப்ஷன். அல்ல, அது இணைப்பாரா? ஏன்னா தன்னுடைய கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டாரு. அவங்களோட கொள்கையாவது மண்ணாது. இவனுக்கு என்ன இருக்குது, கட்சிக்கு தான் கொள்கை. இது கம்பெனி தானே. கம்பெனி பாலிசியை போனால் மாற்றிக்கலாம் சார். அரசியல் கட்சி தான் சார் வந்து கொள்கையை மாற்றினா மக்கள் கேள்வி கேட்பாங்க. மாறுனா தமிழக வெற்றி கழகத்துக்கு தானே பேக் ஃபயர் ஆகும். அவங்க தானே ஒரு பேக் ஃபயர் கிடையாது. அவனுக்கு என்ன பேக் ஃபயர் இருக்கு? அவங்க வெளியே போவாங்கல்ல, ரசிகர்லாம் நல்லா மண்ணாக தானே இருக்கிறான். ஏன் வெளியே போகிறான்? அங்கே விஜய்க்காக தானே இருக்கிறேன்றான் சார். தாவேக்கால கொள்கை, லட்சியம், தத்துவம் இதெல்லாம் பிடிச்சவன் இருக்கிறேன்றான். பார்க்குறீங்களா இல்லையா சார்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 26 வருஷமாக காதலிக்கிறேன்றா ஒருத்தி, என் புருஷனை கூட எனக்கு பிடிக்காது, எனக்கு விஜய் தான் பிடிக்குங்கிறா இன்னொருத்தி. பார்க்குறதுல நம்ம இதெல்லாம் என் தலைவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கொடுப்பேன், மயிரை கொடுப்பேன்றான். அப்புறம் அவனுக்கு என்ன கட்சி இருக்குது? அப்போ தலைவர் எங்கே இருக்கிறாரோ அவங்க அங்கே இருப்பாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? முழுக்க முழுக்க வந்து ஒரே ஒரு நபருக்காக இந்த கூட்டம் என்னும்போது, நடிகனை வேற பார்க்க வந்திருக்காங்க கூட்டம். அந்த நடிகன் எங்கே இருந்தால் என்ன? இப்போ சிரஞ்சீவி கட்சி தொடங்கினார். கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாக்கு பிடிக்க முடியல, ஒரே ஒரு தோல்வி தான் சந்திக்கிறாருங்க. இத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா 17 எம்எல்ஏ கூட வந்து அவர் பெறக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கட்சியை நடத்த முடியாமல் அவருடைய கனவு முதலமைச்சர். அப்புறம் நேராக போய் காங்கிரஸை போய் கட்சியை இணைச்சிடுறாரு, கரைச்சிடுறாரு. அவ்வளோதான். கட்சியை இணைச்சிட்டா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கட்சியில் ஒரு ஆளாக இருக்கும், அவ்வளோதான். அப்படி தான் வந்து இந்த டி ராஜேந்தர் கூட தான் கட்சி தொடங்கினார். அதுக்கப்புறம் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிட்டாரு. திருப்பி மறுபடியும் அங்கேருந்து வெளியே வந்து திருப்பி வந்து ஒரு அவங்களாம் தான் இப்போ ஆதரிக்கிறாங்க. இதுதான் வெட்கக்கேடான விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இதெல்லாம் வந்து இப்போ வந்து கேட்டால் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, தாவேக்காவை ஒன்று இணைக்கணும். அந்த இணைக்கணும்னு வரும்போது பார்த்திங்கன்னா, இப்போது வந்து இவங்க சைடில் கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. என்னென்னா, தாவேக்காவை வந்து கொண்டு போய் பிஜேபியோட இணைச்சிட்டா என்ன தருவாங்க? பாஜகவோட மாநில தலைவர் கொடுப்பாங்க. அடுத்த கட்டமாக முதலமைச்சர் கூட வந்து நீங்கள் தான், சிஎம் கேண்டிடேட் கூட நீங்கள் தான், இணைக்கிறீங்களான்னு பார்க்குறாங்க. ஏன்னா கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கே சார். கற்பனைலாம் கிடையாது. கற்பனை பண்ணி பார்த்தோமா, அடுத்த நாளே போய் டெல்லிக்கு போய் காலில் விழுவான்னு கற்பனை பண்ணி பார்த்தோமா, 40 பேர் செத்துருவாங்க. வீட்டுக்கு போனதா சொல்கிறாரு சார். அதெல்லாம் கட்டுக்கதை சார், நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா? இவர் கட்சியை தொடங்குவார்னு எதிர்பார்த்தோமா? திடீர்னு தானே கட்சி தொடங்கினார். இல்லை காலகாலமாக விஜயகாந்த் மாதிரி சொல்லியிருந்தாரா, ரஜினிகாந்த் மாதிரி இப்போ வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன், நாளைக்கு வருவேன், எப்போ வருவேன் எனக்கே தெரியாது, இந்த மாதிரி எதாவது சொன்னாரா? திடீர்னு தானே வந்தார். வந்த பிறகு அதுக்கிட்ட இப்படி ஒரு 40 பேர் வந்து மரணம் அடைவோம் நம்ம எதிர்பார்த்தோமா? எதுவுமே எதிர்பார்க்கல. இப்போ அதே மாதிரி கேட்டால் இப்போ தாவேக்கால போய் வந்து கொண்டு போய் பிஜேபியோட இணைக்கக்கூடாது எதாவது இருக்கா? இணைச்சிட்டு மாநில தலைவர் பதவி வாங்கிக்கலாம். இதுக்கு பல உதாரணம், சிரஞ்சீவி உதாரணமாக இருக்கிறாரு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கே? இதுதான் இப்போ என்னென்னு கேட்டால், இதில் வந்து இப்படி ஒரு சஜஷன் ஓடிட்டுருக்கு. நீங்கள் வந்து தாவேக்காவை கொண்டு வந்து பிஜேபியோட இணைச்சிடுங்க, இணைச்சிட்டாங்க உங்களுக்கு மாநில தலைவர் பதவி கிடைக்கும். முதலமைச்சரை கூட நீங்கள் கேண்டிடேட்டாக கூட நீங்கள் வந்து உங்களை அறிவிக்கிறோம். நீங்கள் அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணிக்கு வருதா வரல அதெல்லாம் வேறு. முதல்ல நீங்கள் கொண்டு வந்து பிஜேபியோட நீங்கள் இணைச்சிடுங்க, உங்களுக்கு இதான் பாதுகாப்பு. இனிமேல் உங்களை திமுக விட மாட்டாங்க, திமுக உங்களை அழித்து ஒழிச்சிருவாங்க
உங்களுக்கு பாதுகாப்பு இதுதான் அப்படின்னும் போது அங்கே ஒரு சஜஷன் வந்து ஓடிட்டுருக்கு. அப்போ அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூட்டணி என்டிஏ கூட்டணியில் நீங்கள் வாங்க. என்டிஏ கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கணிசமான தொகுதியை நாங்கள் எடப்பாடிக்கிட்ட பேசி நாங்கள் வாங்கி தரோம். அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் கட்சியை இணைக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம். இப்போ வந்து அதிமுக கூட்டணி வச்சாங்க, தேமுதிக எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடச்சிது. அப்போ நீங்கள் திமுக மண்ணை கவனம்னா நீங்கள் வந்துடுங்க, அவங்கள வந்து மண்ணை கவ வைக்கலாம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு ஒரு சஜஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. 2 விதமான சஜஷன் ஓடிட்டு இருக்குது. ஒன்று மொத்தமாக கட்சியை இணைக்கிறது, இல்லைனா கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வாங்க. இப்படி ஒரு வியூகம் வந்து அங்கே ஓடிட்டு இருக்கிறது உண்மை. அது இன்னும் ஒரு சில தினங்கள்லேயே கூட அது தெரிய வந்துடும். நீங்கள் வந்து வாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து ஓடிட்டுருக்கு. இது வந்து என்னென்னா உண்மையிலே வந்து திமுக தரப்புலேயும் ஒரு அதிர்ச்சி தான் இது. ஆனால் அவங்க பல அதிர்ச்சிகளை கடந்த காலத்தில் சந்திச்சிருக்காங்க. இது ஒன்றும் பெரிய அதிர்ச்சிலாம் கிடையாது. இதெல்லாம் கடந்த காலத்தில் எதிர்பார்த்தது தான். என்ன அவங்க இதிலிருந்து எப்படி வியூகம் அமைக்கிறதுன்னு அவங்க பார்ப்பாங்க. இப்படி நீ ஒரு கூட்டணி அமையுதுன்னா நாம் என்ன செய்யணுன்றதை அவங்க முடிவு பண்ணாங்க. ஒன்று. இன்னொரு சைடில் என்ன கேட்டால் பெரிய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்காவோட அதிமுகவோட தாவேக்கா கூட்டணி அமைக்கிறத எடப்பாடி விரும்புவார். பட் பிஜேபி கூட இருக்கும்போது தாவேக்கா வந்ததுன்னா அங்கே செல்வாக்கு யாருக்கு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு தான் செல்வாக்கு அப்படின்னு இருக்கும். எதிர்காலத்தில் நம்மளை ஒழிச்சிருவாங்கன்னு கூட நினைக்கலாம். அங்கே ஒரு பதற்றம் இருக்குது. திமுக தான் அதிகமாக பதறணும், ஆனால் அவங்க பதறல, அவங்க ஸ்டடியாக நிற்கிறாங்க. சரி ஓகே இப்படி ஒன்று நடந்ததுன்னா நம்ம இதை எதிர்கொள்வோன்ற அந்த இது. ஆனால் வந்து அதிமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நிலைமை எதிர்காலத்தில் என்ன ஆகும்? நாம தான் முதலமைச்சரா? ஏற்கனவே 10 எம்எல்ஏ ஜெயிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் கிடையாது, ரப்பர் ஸ்டாம்பு தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க ஆட்டி படைப்பாங்க பிஜேபி. இதில் விஜய் வேறு வந்தாச்சுன்னா கூடுதலாக வந்து ஒரு அரசியல் கூட்டணிக்கு பலம் கிடைக்கும் தான். ஆனால் அதே சமயத்தில் முதலமைச்சர்ன்ற அந்த கனவு என்ன ஆகிறது? ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் வெறியோடு வரக்கூடிய ஒரு நபரும் முதலமைச்சர் கனவில் இருக்கிற ஒருத்தரும் இங்கே கனவு வெல்லுமா, கனவுக்கும் வெறிக்கும் வந்து ஒரு யுத்தமே நடக்குமே. அந்த யுத்தத்தை நடத்துகிறதே வந்து பிஜேபி தானே, சென்ட்ரல் லீடர்ஷிப் தானே, சென்ட்ரலில் இருக்க தலைவர், சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஆட்டி வைக்க போகுது. போய் எதிர்காலம் என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. இது வந்து அரசியல் வந்து களம் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த வியூகமே, இந்த தேர்தல் வியூகமே வந்து பிஜேபியோட தாவேக்கா இணையிறதுன்றது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பேராபத்து தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்போ இவர் பிஜேபிக்கு போவார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இவருடைய மைனாரிட்டி ஓட்டுகளை வந்து விஜய் இழப்பார். இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவருடைய வாக்குகள் வந்து இவர் வந்து கண்டிப்பாக இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் அப்படி தான் வியூகம் இருந்தது. என்னென்னா ஒரு அதிமுக வந்து பிஜேபியோட வந்து அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டுகள் வந்து அதிமுக பெறாது, என்டிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு வந்து போகாது, இது எல்லாமே அப்படியே திமுகவுக்கு போகும். விஜய் வந்து ஒரு 3வது நபராக வந்து களத்தில் இருக்கும்போது, 3வது அணியாக இருக்கும்போது அந்த அந்த மைனாரிட்டி ஓட்டுகள் எல்லாத்தையும் விஜய் வாங்கிடுவார். இப்போ விஜய் வந்து தாவேக்கா கொண்டு போயிட்டு வந்து பிஜேபியோட இணைச்சாலும் சரி, அல்லது வந்து என்டிஏல கூட்டணிக்கு போனாலும் சரி, அங்கே வந்து மைனாரிட்டி ஓட்டுகள் எல்லாமே வந்து திமுக தரப்புக்கு போயிடும். ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் வந்து என்ன பீதியில் இருக்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன். என்ன பீதினா, ஒரு பெரிய ஆபத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து முழுக்க இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் நல்ல கட்சி, எல்லா கட்சியும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, பாட்டாளி கட்சி, விசிகா, நாம் தமிழர், எல்லா கட்சியும் நல்ல கட்சிங்க. ஆனால் இந்த கட்சி வந்து வரக்கூடாது. காரணம் கேட்டிங்கன்னா அங்கே நடந்த சில கொடூரமான சம்பவங்கள் பண்ணுறதுனா ரவுடி பசங்க அதிகமாக இருக்கிறானுங்க. தாவேக்கால வந்து பார்த்திங்கன்னா மூர்க்கமான, அது வந்து கேட்டால் முட்டாள்தனமான, மூர்க்கமான, ரவுடித்தனமான ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அரசியல் கட்சி வளர்கிறதே மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு சில பத்திரிகையாளர்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது தாண்டி மக்கள்கிட்டயே அப்படி ஒரு சிந்தனை இருக்குது. விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லைங்க, அது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியாக இருக்குது. அந்த கம்பெனி என்னென்னு கேட்டால் ஒரு ரவுடிகள் கம்பெனி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மக்கள்கிட்ட வந்து ஒரு பீதி இருக்குது. 2026 தேர்தலில் என்ன நடக்கும், இன்னும் பிஜேபியோட போய் ஒரு கூட்டணி வச்சுட்டாங்கன்னா தேர்தல் களம் எப்படி இருக்கும்? 2026 தேர்தல் களம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து வட இந்திய மாநிலங்களில் எப்படி வந்து ஒரு பெரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குற்ற சம்பவங்களோட எப்படி வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்குமோ தேர்தல்,
அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அமைதியாக நடக்காது, தேர்தலே அமைதியாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக வந்து இந்த பத்திரிகையாளர்களும் சரி, அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு விவரம் அறிந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த தரப்பில் வந்து பரவலாக பேசுகிறாங்க. வந்து ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டில் வந்துடும் போல இருக்க, இதை வந்து எப்படி நம்ம மீள போகிறோம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும்போது அந்த இடத்துல வந்து திமுக வந்து ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாகவும் பலம் பொருந்திய தலைவராகவும் வந்து ஸ்டாலின் இருக்கிறதுனால இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய பேராபத்திலிருந்து தமிழ்நாட்டை வந்து யார் பாதுகாப்பாங்கன்னா திமுக தான் பாதுகாக்கணுன்ற அந்த எண்ணம் மக்கள்கிட்ட வந்து பேச வந்திருக்கு, அந்த பேச்சு வந்திருக்கு. இவனாங்க இருக்கிற இவங்களே மேலு போல இருக்கு, இவன் இவ்வளோ வந்து அட்டுழியம் பண்ணுறான் அப்படின்ற ஒரு பார்வை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. பெரிய ஆபத்து போய் வந்து வாழு போய் கத்தி வந்தது கதையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ நம்ம வந்து ஒரு வெங்காய வடிக்கு பயந்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பொம்மை தூக்கி மடியில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது, பெரிய அணுகுண்டை தூக்கி சுமக்கிற மாதிரி இருக்குது. இவனை வந்து இவன் ஒரு அரசியல் கட்சி தலைவரே இல்லை, என்ன தருதலை மாதிரி பேசுகிறான், தற்கொலையாக பேசுகிறான்னு சொல்லிட்டு விஜய் தரப்பில் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த அப்பாவி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமா நடிகன்ற மோகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் அளிக்கும்போது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 எம்எல்ஏ 30 எம்எல்ஏக்கள் ஜெயித்தால் கூட பாஜக துணையோடு இருக்கும்போது இவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவனோட அதிகாரமும் அட்டுழியமும் அதிகமாகிடும். அங்கே கேள்வி கேட்குற இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, இவங்க ராஜ்யம் அதிகமாகிடும். ஏன்னா சென்ட்ரல்லேயே அவங்க தான் இருக்கிறாங்க, இங்கே ஸ்டேட்லேயே இவங்க தான் போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இப்போ பாதுகாப்பு யாருன்ற அந்த கேள்வி வந்து மக்கள்கிட்ட இருக்குது. இது எங்கே போய் முடியும் இது? ஏன்னா மிகப்பெரிய ஒரு பேராபத்து, பெரிய வந்து பார்த்திங்கன்னா தீய சக்தியாக தான் வந்து விஜய் இருக்கிறான்றது இந்த கூட்டத்தில் தெரிஞ்சிடுச்சு நமக்கு அப்படின்ற ஒரு பார்வையிலும் பேசப்படுது. பெரிய வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு படித்த மக்கள்கிட்ட வந்து விஜய்க்கு வந்து இப்போ ஆதரவு இல்லை தான். ஆனால் பட்டிக்காட்டு மக்கள் இருக்காங்கல்ல, நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராம மக்கள் அப்பாவி மக்கள், இவங்கக்கிட்ட வந்து ஒரு பார்வை இருக்குது. இவன் வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆனால் என்ன நடக்கும், ஃபுல்லாக இந்த ரவுடி பசங்க தான் அமைச்சராகிடுவானுங்க அப்படின்ற பார்வையெல்லாம் வந்து இருக்குது. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாகரிகமான அரசியலும் சரி, பெருந்தன்மையான பேச்சுக்களும் இல்லாத ஒருத்தர் வந்து இந்த நாட்டை ஆள துடிக்கிறானே அப்படி பலவிதமான பேச்சுக்கள் வந்து இருக்குது. இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் வந்து தேடுறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லுது இல்லைங்களா, ஆனால் இன்ன வரைக்குமே ஒருத்தரை கூட கைது பண்ணலை, புசியானதை கைது பண்ணல, ஆதவர்ஜனை கைது பண்ணல. அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன டீலிங்கு, ஏன் போலீஸ் இவங்களை பார்த்து பயப்படுது அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்களா? இல்லை கரெக்டு தான் சார். அண்ணன் திருமாவளவன் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாரு, பரவலாக இருக்குது என்னங்கன்னா. ஆனால் இப்போ இங்கே நான் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல திமுக என்ன நினைக்குதுன்னா இதை வந்து குடும்பம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கடந்து போகணுன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஏன்னா விஜயை கைது செய்தாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை கைது செய்தாலோ இதன் மூலமாக வந்து ஒரு அரசியல் முக்கியத்துவம் பெறுது. அப்போ அவங்க கைது பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வரும்போது ஏதோ தியாகி மாதிரி வருவானுங்க, பெரிய முக்கியத்துவம் கிடைக்குது. திமுக என்ன நினைக்குதுன்னா இது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அணுகிறாங்க. என்னென்னா சட்டத்தின்படி வழக்கும் பதிவு பண்ணணும், ஆனால் அதே சமயத்தில் இவங்களை வந்து கைது பண்ணி இவங்களை பெரிய வந்து மாவீரங்களாகவும் காட்டிடக்கூடாது, இவங்களை பயத்திலே வச்சுருக்கணும். இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா இவங்க பெரிய தியாகம் பண்ணிட்டு வெளியில் வர மாதிரி சீனா போடுவானுங்க. அதெல்லாம் அப்படி ஒரு வேளை நடந்தால் கூட அது வந்து கோர்ட் பக்கம் அனுப்பி விட்ருவோம். வழக்கு போட்டாச்சு, அவனை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தலைமுறை ஆகிட்டு ஏபி போட்டிருக்கிறானுங்க. ஏபி விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஏபி அடிப்படையில் வந்து நாளைக்கு என்ன வந்து அவங்க பெயில் கொடுத்தாலும் சரி, இல்லை பெயில் கொடுக்கலனாலும் சிறையில் அடைக்க போகிறோம். அப்போது நீதிமன்றம் தான் முடிவு எடுத்தது, வழக்கு பதிவு பண்ணால் நீதிமன்றம் வந்து முடிவு எடுக்குதுன்ற மாதிரி அந்த பக்கம் பாலை தள்ளி விட்டுலான்ற அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணிச்சலான வந்து இந்த வழக்கு பதிவு பண்ணி விஜய் மீதும் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருக்கணுன்றது எல்லாருடைய பார்வையும் இருக்குது. ஆனால் அரசியல் பார்வையோட விஷயங்கள் பார்க்கப்படுதுன்றது உண்மை தான். என்னதான் முதலமைச்சர் சொன்னால் கூட இது அரசியல் பார்வையில் நான் பார்க்கல கூட, அவர் பெருந்தன்மையான சில விஷயங்கள் சொன்னால் கூட கடைசியாக இது ஏன் நிற்குது, ஏன் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா விஜய் மீது வழக்கு பதிவு போடுமான்றது அந்த கேள்வி வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு, கமிஷன் முடிவு பண்ணிருக்கு. ஆனால் இதே புஷியானந்த் மீது வழக்கு பதிவு பண்ணும்போது புஷியானந்த்னா பெரிய ஒசாமா பின்லாடனா அரை மணி நேரத்தை தூக்கிடலாம், பெரிய வந்து இல்லை வீரப்பனா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறை. ஆனால் ரொம்ப ரொம்ப எனக்கு என்ன ஒரு நகைப்புக்கிடமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா புஷியானதெல்லாம் தேடிட்டு தனிப்படையெல்லாம் போயிருக்கு. தனிப்படைக்கெல்லாம் ஒருத்தான ஆளே கிடையாது. யார் புஷியானதெல்லாம் வந்து தனிப்படைக்கு ஒருத்தான ஆளா? இப்போ வடிவேல் சொன்ன மாதிரி கேட்டினா நான் அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி புஷியானதெல்லாம் நேற்று கூட நண்பர் பேசும்போது சொன்னார், சார் புஷியானதுக்கெலாம் வந்து ஒரு தனிப்படையெல்லாம் வந்து ஒர்த்தா சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஆனால் இங்கே வந்து என்னென்னு கேட்டால் அரசு வந்து கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக அணுகிறாங்க. இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்குது சார், வழக்கு பதிவு பண்ணிருக்கு, விஜய் மீதும் வழக்கு பதிவு பண்ணி கைது செய்யணும் தான். ஆனால் இந்த கைது நடவடிக்கையை வந்து அவங்க தவிர்க்கிறாங்க சொன்னால்
இங்கே வந்து தேவையற்ற ஊடக வெளிச்சமும் இவங்களுக்கு அதன் மூலமாக வந்து ஒரு அனுதாபம் கிடைச்சிடும்ன்ற அந்த பார்வையும் இருக்குது. ஏன்னா அது கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், என்னதான் சொத்துக்கு வழக்கில் வந்து ஜெயலலிதா வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட கடைசியாக அது என்னாச்சுன்னு கேட்டால் அவங்க மேலே ஒரு அனுதாப பார்வை வந்து மக்கள்கிட்ட இருந்து வந்தது. ஸோ இப்போ நாளைக்கு விஜயை கைது செய்தால் கூட பார்த்திங்கன்னா நேராக வந்து கைது செய்து போகும்போதே எனக்கு கேட்டால் வந்து ஐயாத்துறை பாட்டை போடுவானுங்க. கரெக்டாக தானே? ஐயாத்துறைன்னு கேட்டால் இல்லைனா வந்து கத்தி படத்தில் வந்து யார் பெற்ற மகனோ இவன் யார் பெற்ற மகனோ வந்து படம். இது காலம் அப்படி ஆயிடுச்சு இல்லை சார், அதெல்லாம் நடக்கும்போது. ஸோ அதனால் இது வந்து சரியான நடவடிக்கை தான். திமுக தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் ஆட்சிப்படி வழக்கு பதிவு பண்ணிருக்கு இந்த சம்பவத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ. விஜய் மட்டும் தவிர்க்கிறதுக்கு காரணம் இது அரசியல் வந்து ஒரு நுணுக்கமான அரசியலாக தான் நான் பார்க்குறேன். அது சரி தப்புன்றதில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக தப்பு தான், நான் அதில் மாறல. ஆனால் நுணுக்கமான அரசியல் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடாதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்லெண்ணம் தான். எந்த வகையிலும் பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து பிரைட் ஆச்சுன்னா நாளைக்கு நமக்கு தான் ஆபத்து. இப்போ எழுதி அவர் இதை பண்ணார் அதை பண்ணார் இந்த ஊடகங்கள்லாம் எழுதி எந்த ஊடகங்கள்லாம் எழுதிச்சோ யாரெல்லாம் வந்து ஆதரவாக பேசுனாங்களோ இப்போ அவங்களே சொல்கிறாங்க இது என்ன சார், இது பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க இந்த மாதிரி நபர்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும், ஒரே ரவுடிசம் தான் ஆகிடும். ஏன்னா இவனே பக்குவம் இல்லாதவனாக இருக்கான், கொஞ்சமும் மெச்சூரிட்டி இல்லாதவற்றாக இருக்கிறான், இப்படி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு இந்த விஜயோட கைது விஷயத்தில் ரொம்ப நுணுக்கமாக தான் நடந்துக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போது வழக்குகளுக்கு போனாலும் கூட அந்த இடத்துல தாவேகா தரப்பு தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் ஒரு பார்வை வைக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது விஜய் வந்து ஏற்கனவே எல்லாருமே எச்சரிக்கை பண்ணார், மக்கள் வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள்லாம் சேஃபாக இருங்க, உங்களை பார்க்க நான் வரேன், அதனால் இப்போ விஜய் கூட கேஸ் வாங்கினாலும் கூட தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், ஒருவேளை விஜயை கைது பண்ணால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும், பெரிய எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன் சார். கடந்த காலத்தில் ஸ்தம்பித்த கதையெல்லாம் பார்ப்போம். கலைஞரை கைது செய்து நடு சாலையில் உட்கார வச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்து திமுக அரசு கைது பண்ணுது, அதே சிறையில் அடைக்கிறாங்க. அதே சிறையில் தான் வந்து கலைஞரையும் கைது செய்து அதே அறையில் உட்கார வைக்கணுன்றது இவங்களுடைய நிலைப்பாடு. அதுக்காகவே வந்து பாலத்தில் ஊழல் அது இதுன்னு சொல்லி தான் ஒரு புனையப்பட்ட ஒரு வழக்கில் தான் அவரை கொண்டு போய் இருக்குன்னா நடுராத்திரி கைது செய்து கொண்டு போய் நடு ரோட்டில் உட்கார வைக்கிறாங்க. அப்போல்லாம் ஏதாவது ஸ்தம்பிச்சிச்சா என்ன? கிடையவே கிடையாது. தமிழ்நாடு அரசு காவல்துறை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்தம்பிக்கிறதுலாம் விட மாட்டாங்க, எந்த காலத்திலும் ஸ்தம்பிக்க விட்டதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தை கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை கைகளை வந்து விட்டுருந்தாலே போதும். இதை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வந்திருப்பாங்க, கூட்டத்தையே சேர விடாமல் தடுத்துருப்பாங்க. ஆனால் உத்தரவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வலிமையாக இல்லை. முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக நகர்த்த பாருங்கள், அப்படி தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க தவிர நீங்கள் தொண்டரில் நீங்கள் அடிக்க முடியாது சார். லட்டி சார்ஜ் பண்ணால் என் தொண்டரில் அடிக்கிறீங்கன்னு வைங்க. கண்ணீர் புகை வந்து பார்த்திங்கன்னா செலுத்துனீங்கன்னா பெண்கள்லாம் வந்துருக்காங்க, கண்ணீர் புகை செலுத்தி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தெரியும் உங்களுக்கு, கண்ணீர் புகை செலுத்தினா அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு புகை மூட்டமாக ஆகிடும். ஒருத்தர் பார்வை கூட நீங்கள் சித்தார்த்த முன்னாடி நிற்கிறது தெரியாது எனக்கு. அப்போ பெண்கள் இருக்கும்போது அதையும் செய்ய முடியாது. சரி, தண்ணீர் பீச்சு அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா அணிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே இருக்குது. தண்ணி பீச்சு அடிக்க முடியுமா சொல்லுங்கள்? ஸோ இப்படி வந்து கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா கையெறுபட்ட நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக இருந்திருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா அப்போ வந்து பார்த்தா அந்த கூட்டம் சேராமல் தடுக்கிறது முடியும், அது தடுத்துருக்க முடியும். ஆனால் கூட்டம் சேர்ந்த பிறகு நீங்கள் வந்து 27,000 பேருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் இன்னும் கொண்டு வந்து ஒரு 1000 போலீஸ் கொண்டு வந்து கேட்டால் 1000 தலைகள் தானே அதிகமாக இருக்கும் அங்கே. அப்படி வந்தாலும் என்ன செய்ய முடியும் சார்? போலீஸுன்னு எல்லாம் பைத்தியம் போல பேசிட்டு இருக்கோம் சார். போலீஸ் நான் கேட்குறேன், போலீஸ் மட்டும் நான் இரும்பில் செஞ்சுருக்கிறாங்க போலீஸோட உடம்பு. நான் கேட்குறேன், கீழே தள்ளி விட்டு மிதிச்சுட்டா அவரும் மனுஷன் தானே சார். கீழே தள்ளி விட்டு மிதிச்சுட்டாக்கா நீங்கள் என்ன அப்படியே புல்லட் ப்ரூஃப் போட்டு இரும்பு மாதிரியாக வராங்க எல்லா போலீஸும்? நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு கலவரம் ஏற்படுது, அதை தடுக்கிறதுக்கு உத்தரவு கேட்டால் லட்டி சார்ஜ் பண்ணுறாங்க, நீ கல்வி சாமான் வந்தால் கூட அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலத்தில். ஆனால் நீங்கள் பாதுகாப்பு கொடுனா நிராயுதபாணியாக ஒரு மனிதரை வந்து நீங்கள் காக்கி சட்டை போட்டு கொண்டு வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுனா என்ன சார் நியாயம்? அநியாயமாக இல்லையா இது? எல்லாரும் சொன்னாங்கன்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை, 20 பேருக்கு ஒரு லூஸ் ஒன்று இருக்குது, சைக்காலஜிஸ்ட் தான் அது ஆழம் அது நல்லா அப்புறம் வேறு ஏதாவது சொல்ல கடுமையாக இல்லை
ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர், அது வேறு டாக்டர் எவன் அது டாக்டர் பட்டம் கொடுத்தான்னு தெரில. அரசு வந்து பார்த்தீங்கன்னா அரசு எல்லாமே அரசுக்கிட்ட இருக்குது, அரசு நினச்சா பாதுகாப்புடலாம். சார் இது முழுக்க முழுக்க ஒரு பெரும் கூட்டம், பெரிய மக்கள் திரள். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து அறிவற்ற கூட்டமாகவும் இருக்குது. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்டி சார்ஜ் பண்ண முடியாது, கண்ணீர் புகையும் வீச முடியாது, தண்ணியும் நீர் பீச்சு அடிக்க முடியாது. அப்படி பண்ணால் இன்னும் வருஷம் ஆகும். எதுவுமே பண்ணாமல் நிராயுதமானியாக வந்து போலீஸை வந்து நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டு நீ பாதுகாப்பு கொடுனா என்ன பைத்தியமாக உனக்கு நான் கேட்குறேன். இரும்பாடா போலீஸு, இரும்பு உடம்பா உங்களுக்கு? அப்படியே இருந்தால் என்ன செய்ய முடியும்? 500 போலீஸ் இல்லை சார், 1000 போலீஸ் நிறுத்துறோம் சார், 2000 போலீஸ் கூட நிறுத்துறோம் சார். என்ன பண்ணிடுவாங்க போலீஸு? என்ன பண்ண முடியும்? அறிவற்ற கூட்டம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எந்த ஆயுதம் கிடையாது, லட்டி கூட வச்சுக்க முடியாது நீங்கள். அப்புறம் பாதுகாப்பு கொடுனா அப்புறம் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இதை வந்து நீ ஒரு டாக்டர் வந்து பேசுது, ஒரு பொண்ணு வந்து அது ஒரு பொம்பளை பேசுது, அது மாதிரி வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த டாக்டர் யாருன்னு கேட்டால் 2 உதர ஒட்டாமல் பேசுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் பேசுது கேட்டால் இது வந்து நீங்கள் பேசிடலாம். காவல்துறை என்ன பண்ணுது, அரசு என்ன பண்ணுது? நீங்கள் தானே பாதுகாப்புனா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கூடுற இடத்துல 10,000 பேருக்கு நீ அனுமதி கேட்டு 27,000 பேர் நிறுத்திருக்கேன்னு சொல்லி கேட்குறது துப்பு இருக்கா யாருக்காது? எத்தனை மணிக்கு சொன்னால் எத்தனை மணிக்கு வர? எத்தனை பேருக்கு நீ அனுமதி கேட்குற? எத்தனை பேர் வராங்க? 10,000 பேர் கேட்டால் 12,000 வரலாம், 14,000 வரலாம் சார். 27,000 பேர் வராங்க. அந்த 27,000 பேர் சேர்ந்ததுக்கு யார் காரணம்? நீ தான் காரணம். நீ அந்த நேரத்துக்கு வந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. நீ 8 மணி நேரம் கழிச்சு ராத்திரி 8 மணிக்கு வர, மதியம் 12 மணிக்கு வரது, ராத்திரி 8 மணிக்கு வர. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலையை விட்டு வர ஜனங்க எல்லாம் வந்து டம்ப் ஆகிடுச்சு. ஒன்றும் நல்லா தெரியும், இரவு நேரத்தில் மின்சார பிரச்சனை எல்லாமே இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணல, அதை பண்ண என்ன பண்ண முடியும்? பிளான் காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சுன்றீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. ஆனால் அதை தாண்டி நீங்கள் வரீங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே மரணங்கள் நடக்குது. அப்போ உங்களுக்கு பொறுப்பு இல்லை, அதான் நீங்கள் நன்றியும் சொல்கிறீங்க காவல்துறைக்கு. என்ன சார் இது நியாயம் வேணா? என்ன அரசு சரியான முறையில் நடந்துக்கல, காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக நடந்துக்கல. ஸோ முட்டாள்தனமான வாதம் எல்லாருக்கும் தெரியும் சார். எந்த விசாரணைக்கு போனாலும், அது சிபிஐ விசாரிக்கட்டும், எங்கே போனாலும் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும். ஏதாண்டி செருப்பு வீசினா அதுதான் செருப்பு வீசுறது இன்றைக்கி புதுசாடா? இன்றைக்கி புதுசாக இது? எல்லா இடத்துலையும் செருப்பு வீசுற. நீ லேட்டாக வந்தது கூட செருப்பு வீசியிருப்பான். என்டி ராமராவ் மீது செருப்பு வீசினாங்க, ஜெயலலிதா மீது கூட செருப்பு வீசினாங்க. ஏன் உன் மேலேயே வந்து விஜயகாந்த் டெத்துக்கு போகும்போது செருப்பு வீசலையா? நீ லேட்டாக வந்தது கூட பிடிக்காம கூட செருப்பு வீசியிருக்கலாம் இல்லையா சார்? அவர் கோபத்தில் இல்லை, அந்த வீடியோலாம் பார்க்கும்போது 10 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ நிறைய நடந்துருக்கு சார். அங்கே மிகப்பெரிய ஒரு கூச்சல் நான் பார்க்குறேன். ஒரு வீடியோவும் நீங்கள் தனித்தனி ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை சுற்றுது நமக்கு. உண்மையா இல்லையா? ஒரு வீடியோவும் நம்ம அங்கே பார்க்கும்போது அந்த ஸ்பாட்டில் அங்கே என்ன தானே நடந்திருக்கு. அதாவது என்னன்னா, கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு கூட்டம் வேன் மேலே நிற்கிது. கீழே என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாமல் மேலே நடக்குது. ஆனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வரட்டும் வராமல் போட்டோம், விஜய் பேசட்டும் பேசாமல் போட்டோம், இந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் சில கொஞ்சம் பேர் போராடுறான். படுக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கில் வந்து பாதிக்கப்பட்டவொடனே அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சியில் இருக்கிறான். அதுக்கப்புறம் தள்ளுமொழி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கே வந்து பார்த்தீங்கன்னா மனிதாபிமானம் இருந்ததுன்னா உனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு கீழே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு அங்கே கலவரம் ஆயிடுச்சு. நீயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஜோக்காக தான் பேசிட்டு இருக்கிற. குழந்தை காணும் சொன்னால் கூட நீ என்ன செய்கிற, ஜோக் அடிக்கிற. ஜோக்கு தான் கிட்ட தராது. என்னன்னு கேட்டப்பா, குழந்தை காணுமாப்பா, கண்டுபிடிச்சி கொடுப்பான்ற. அப்போது விஜய் நிதானமாக இல்லை. விஜய்க்கு உள்ளே வந்து இன்னொரு மனிதன் இருக்கிறான். 2 மனுஷன் ஆகிட்டான் விஜய். எங்க இது உண்மை. 2 மனுஷன் ஆகிட்டான்னா மனநிலை இல்லை சார், நிதானம் இல்லை. நேரடியாக சொன்னால் போதையில் இருந்திருக்கலாம். அதுதான் அங்கே. ஏன்னா அங்கே கீழே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல சார். மேலே இருக்கிற அந்த பவுன்சரே சொல்கிறாங்க, சார் கீழே இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நம்ம வந்து முடிச்சிடலாம் கிளம்பலாம் சொன்னால் கூட அங்கே வந்து கிளம்பக்கூடிய மனநிலையில் இல்லை. ஆதவர்ஜனா வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனாவும் சொன்னதாகவும் சொல்கிறாங்க, சார் முடிச்சுட்டு கிளம்பலாம் சார், கீழே இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து உணர்றாங்க, கீழே இதெல்லாம் நடக்குது, ஒரே கலைபுரம் ஆகுது அப்படின்றத உணர்ந்து கூட நீங்கள் அந்த வந்து விஜய்க்கு வந்து அந்த இதுவே இல்லை. இல்லைனா என்ன செஞ்சிருந்தோம், அங்கே அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்குன்னு. ஆனால் மிகப்பெரிய வந்து ஒரு பேரழிவு வந்து மனித உயிர்கள் அங்கே பலியாகிட்டு இருக்குதுன்னு தெரியும் போது அது 20 30 தெரியல. அந்த சூழ்நிலை தான் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கே வரீங்க.
அதுக்கப்புறம் மூளைக்கு எல்லாம் எஸ்கேப். என்ன சார் இது அரசியல் கட்சியாக இது? இவ்வளோ நடந்த பிறகு எனக்கு என்னென்னா, இதை பேசுகிறேன், இந்த கதையை தான் நம்ம ஏற்கனவே பேச, இவ்வளோ நடந்த பிறகு நீ அந்த பஸ்ஸுக்கு வந்து நீ ஆயுத பூஜை போடுற, நீ மனுஷனா? நீ இந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை போடுற, அது கேடா? நான் கேட்குறேன், உனக்கு ஆயுத பூஜை ஒரு கேடா? நீங்கள் சொல்லுங்கள் சார், ஆயுத பூஜை ஒரு கேடா உனக்கு? ஆயுத பூஜை நடத்தி பிஜேபியோட கூட்டணிக்கு போக போகிற அதானே? ஏன்னா ஆயுத பூஜைக்கு நான் கேட்குறேன், அது அதுதான் நான் சொல்கிறேன்ல, நான் கேட்குறேன், அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சார் சம்மந்தம்? நான் கேட்குறேன், உனக்கு ஆயுத பூஜைக்கும் உனக்கு என்னடா சம்மந்தம்? ஜோசப் விஜய்க்கு என்ன சம்மந்தம்? இப்போ தெரியுதுங்களா? இல்லை, இது வந்து என்னன்னா பிஜேபி தலைமையை வந்து குளிர்விக்கிறதுக்கு இது ஒரு நடவடிக்கை. பிஜேபி தலைமையை வந்து பார்த்தீங்களா, நாங்கள் ஆயுத பூஜைலாம் வந்து ஏன் அப்படி பார்க்குறீங்க? எல்லா மதத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு அப்படிங்கிற சார். அப்படி கிடையாது சார், இங்கே எல்லாத்தையும் இருக்கிறேன் ஒரு அதுதான் இந்த இடத்துல சீமான் அப்போ சொல்லி தானே ஆகணும். ஏதாவது ஒரு பக்கம் போடா, ரைட்டில் போடா, இல்லை லெஃப்ட்டில் போடா, நடு ரோட்டில் போனால் லாரி அடிச்சு சாப்பிடுக்கு 100% கரெக்டான வார்த்தை அது. எது 100க்கு 101% கரெக்டான வார்த்தை அது அவர் சொன்னது. நீ இல்லை அப்போ நம்ம அதை சிரிச்சோம். நம்ம என்னன்னு கேட்டால் என்னங்க இப்படி சொல்கிறாருன்ட்டு. நீ ரைட்டில் போய் கொலை மிரட்டல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார், நான் சொல்லுறேன், நீ ரைட்டில் போ, லெஃப்ட்டில் போ, நடுவில் போனால் அடிபட்டேன். இப்போ அப்படியே ஆயிடுச்சு. எவன் சார் ஆயுத பூஜை கொண்டாடுவான்? இவ்வளோ பெரிய பேரழிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போயிட்டு வந்து நாசம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வண்டிக்கு போய் நீ ஆயுத பூஜை போடுறன்னா நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்படி? நீ எதில் சேர்த்திக்க? அப்போது பிஜேபிக்கு கூட்டணி போகிறதுக்கான அந்த அதுக்கான சிக்னல் அப்படி தான் எடுத்துக்க முடியும். வேறு எப்படி எடுத்துக்க முடியும்? அங்கே இன்னும் செத்து போகிற மக்களுக்கு வந்து அந்த ஈரம் கூட காயவே இல்லை, புதைச்ச மண் ஈரம் காயலை, அந்த கண்ணீர் இன்னும் வத்தலை. அவ்வளோ கஷ்டத்தை அந்த மக்கள் வந்து நீ கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான், இவனால் தான் நினச்சி அவனால் நினச்சிட்டு பழியும் தூக்கி இன்னொரு இடத்த போட்டுட்டு நீ எப்படி என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, மக்களை விட்டுருங்க. அதுதான் இதுன்னு கேட்டால் திமிர்த்தனமான பேச்சுன்றது. அதுதான் இந்த இப்போ வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதை கேட்டால் சினிமா டைலாக். நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், நீ என்னை வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது, அப்படியே நான் வா, எனக்காக இன்னொரு 10 பேர் சாவத்துக்கு ரெடியாக இருக்கிறான். அதுதான் அது அர்த்தம். அதுதான் என்னை தொட்டுப்பார், இன்னொரு 10 பேர் சாவான். அப்படிதானே சார் இருக்குது. 3 நாள் தூங்கலை சாப்பிடலங்கிறாரு. அதெல்லாம் சார் இருக்குது. எல்லாரும் காரி துப்புறாங்க. அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு தான் இன்னும் துப்புறாங்க. அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு தான் துப்புறாங்க. ஸோ அதனால் ஒரு புது வியூகம் அமைக்கப்படுது. அந்த வியூகம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த புது வியூகம் எப்படின்னு கேட்டால் சுனாமி மாதிரியான ஒரு வியூகம், சூறாவளி மாதிரி வியூகம்ன்றாங்க. என்னடா சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியில் கொண்டு போய் அடமானம் வைக்க போகிறானுங்க. அந்த அடமானன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஸ் மாதிரியா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை மொத்தமே விற்க போகிறானுங்களா, இல்லை அடமானம் போட போகிறானுங்களா அப்படின்றது தான் கேள்வி. தாவேகா கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் அடகு வைக்க போகிறானுங்க. அந்த அடகு எப்படி லீஸ் முறையில் கொடுக்க போகிறானுங்களா, இல்லை எந்த 11 மாதம் வந்து அக்ரிமெண்ட்டா, இல்லை 96 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டான்னு தெரியல. ஆக மொத்தம் பிஜேபியோட அந்த இது முடிவாயிடுச்சு. அது இணைப்பா அல்லது தாவேகாவை இணைப்பா அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணியான்றது போக போதான் தெரியும். இப்போ சுற்றுப்பயணத்தை வந்து தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்கிறாரு. இவர் சுற்றுப்பயணத்தை மறுபடியும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இல்லை பதிவு பண்ணுற இந்த இடத்துல, இந்த சுற்றுப்பயணம் நீங்கள் அப்படியே மேற்கொண்டால் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் கடுமையாக எதிர்ப்பாங்க சார். மக்கள் கடுமையாக எதிர்ப்பாங்க. எங்கள் பகுதிக்குள்ளே அந்த வேன் வரக்கூடாதுன்ற சொல்கிற அளவுக்குலாம் பண்ணுவாங்க. அனுமதியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே அனுமதி கிடைச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போடுவாங்க. நீதிமன்றம் கூட சுவமோட்டோ வழக்கு எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றத்தில் வந்து கேட்டால் இந்த ரேலி, இந்த மாதிரியான இந்த ரோட் ஷோ, அந்த சாலையில் போடக்கூடிய மீட்டிங்க்கு வந்து அனுமதி வந்து ரத்து பண்ணணும், அனுமதி கொடுக்கூடாது சொல்லி கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார் வேணாலும் கோர்ட்டுக்கு போகலாம், நீங்கள் போகலாம், நான் போகலாம், யார் வேணால் போகலாம். அப்போது நீதிமன்றத்தில் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை. அதுக்கு புதுசாக ஒரு கைட்லைன் உருவாக்கணும். அந்த கைட்லைன் உருவாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் போகக்கூடாது. அரசே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பை கொடுத்து அரசுக்கிட்ட வந்து கேட்டால் ரோட்டில் வந்து இந்த மாதிரி நடத்துகிறோன்னா எவ்வளோ பேர் மக்கள் கூடணும், அது எப்படி உத்தரவாதமாக நீங்கள் சொல்கிறீங்க, எவ்வளோ பேர் தான் வருவாங்கன்னா எப்படி அதை வந்து உத்தரவாதமாக நீங்கள் சொல்லணும், அது மேலே இப்போ வந்தாக்கா யார் பொறுப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து விதிகள் வகுக்கப்பட்ட பிறகு தான் இந்த ரோட் ஷோவே நடக்கும். இனிமேல் ரோட் ஷோலாம் கிடையாது. அடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு. ஸ்ட்ரைட்டாக தேர்தல் தான். அதில் என்ன கேட்டால் இப்போ எடப்பாடி பண்ணுறாருன்னு கேட்பாங்க. அது மொத்தமாக கூட அடுத்தடுத்து இனிமேல் தான் பரபரப்பான சூழல் இனிமேல் தான் வரும். நீதிமன்றத்தில் கூட எல்லா தலைவருக்கும் ஒரே மாதிரி தான்
இப்போ இவங்க கேட்பாங்க தாவே கடுமையாக இருக்கும். ஆமாம், விதிகள் கடுமையாக வகுத்து அதுக்கான தடை விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது நடக்கும். அது எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கட்சிக்கும் பொருந்தாமல் இருக்கும். அது பண்ணணும்னு கேட்டேன். என்ன கேட்டால் இந்த ரோட் ஷோ, இந்த சாலையில் வந்து மறியல் நின்று, அந்த வேனில் நின்று வந்து மறியல் மாதிரி நின்று பேசுறது, இதுக்கு தடை விதிக்கணும். பொதுக்கூட்டம் போடுறதுக்கு மைதானத்தை கொடுத்துடணும், அங்கே போய் போட்டுக்கிடான்ட்டு. ரோடுன்ற சாலை என்பது நடப்பதற்கு தான். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கெலாம் கிடையாது. ரோடு மக்களுக்கு, மக்கள் பயணப்படுறதுக்கு. ரோட்டில் போடாத மீட்டிங் எதுவுமே, எல்லாம் நீ மைதானத்தில் போய் போட்டுக்கோ. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மைதானத்தில் போட்டுக்கா, அங்கே மக்கள் வரட்டும், அது அவங்க பாடு, வந்தவங்க பாடு, உங்கள் பாடு. ஆனால் சாலையில் போடும்போது எப்படின்னா, எனக்கு வழி இல்லை கூட நான் அங்கே நிற்பேன்ல சார், நான் அந்த பக்கம் போகணும் சார், நீங்கள் வழியை மறிச்சிட்டீங்க, நான் வழிக்காக கூட வந்து நிற்பேன்ல அங்கே, நான் ஒரு வழிப்போக்கேன், என்னை ஏன் தடுக்கிற? இதை நீ மைதானத்தில் நான் அங்கே வந்தேன்னா என் தப்பு. நான் சாலை என்பது நடக்கிறதுக்கு தான், பயணப்படுறதுக்கு தான் அப்படின்ற ஒரு இது இருக்குது. பார்க்கலாம். யாருமே அப்படி வழக்கு தொடுக்கலன்னா நம்ம தொடுப்போம் வழக்கு. நிஜமா செய்யலாம், தொடுப்பீங்க. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த நடக்கக்கூடிய சூழல் என்னன்னு பார்க்கலாம்ல. இந்த ஊடகத்தின் வாயிலாக கண்டிப்பாக சொல்கிறோம். யாருமே அப்படி இல்லைன்னு அப்போ நம்மளும் செய்வோம் அந்த வேலையை. ஏன் இன்னொருத்தருக்காக காத்திருக்கணும்? ஆனால் சில வழக்குகள்லாம் இப்போ வந்து பதியப்பட்டிருக்கு. இந்த ஜாமீன் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில மனுக்கள் வந்து ஹைகோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதா இந்த சாலையில் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஜாமீன் மனுக்கள் அவ்வளோ கன்சிடரே பண்ணலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ இல்லை, இன்றைக்கி பண்ணுறாங்கல்ல, கன்சிடர் பண்ணல. சில கேள்விகள் கேட்குறாங்க, வழக்கு தள்ளி வைக்கிறாங்க. இன்றைக்கி மீண்டும் விசாரணை இன்றைக்கி வருது. அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.